சென்றார்கள். பக்கி என்கிற மையவாடிக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சென்றார்கள். ஃபஅதாலல் கியாம், நீண்ட நேரம் நின்றார்கள். சும்ம ரஃபஅ யதைஹி ஸலாஸ மர்ராத், 3 முறை அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய இரு கரத்தையும் உயர்த்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். சும்ம இன்ஹரஃப், பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. திரும்பும் பொழுது ஆயிஷா அவங்க சொல்றாங்க, என்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் மையவாடியில் திரும்பவும் நானும் திரும்பி விட்டேன். ரசூலுல்லாஹ் நடந்து வர்றாங்க, நானும் நடந்து வர்றேன். ரசூலுல்லாஹ் நடையில கொஞ்சம் வேகத்தை கூட்டுறாங்க, நானும் நடையில் வேகத்தை கூட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக வீட்டில் என்னுடைய படுக்கையில் போய் நான் படுத்துக் கொண்டேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமலே நடக்கும். ரசூலுல்லாஹ் அறியாமலே வேகமாக நான் போய் படுத்துக்கிட்டேன். அல்லாஹ்வின் தூதர் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க படுக்கையில் இருக்கிறத பார்க்குறாங்க. மூச்சு வாங்க, ஓடி வந்துருக்கிறாங்கல்ல, ஓடி வந்தால் மூச்சு வாங்கன்னு காட்டி கொடுத்துருமா இல்லையா? மூச்சு வாங்க. அவங்க பார்த்துட்டாங்க. நபிகள் நாயகம் கேட்குறாங்க, மாலிகி ஆயிஷ் உனக்கு என்ன ஆனது சொல். ஆயிஷாவை சுருக்கித்தான் கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களின் பெயர்களை தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக, தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பல நேரங்களில் சுருக்கி கூப்பிடுவாங்க. ஆயிஷா அவர்களை ஆயிஷ் சுருக்கி, மாலிகி ஆயிஷ் உனக்கு என்ன ஆனது, ஏன் உனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயிஷா அவங்க தூங்கல அப்படின்னு. அப்போ தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக ஆயிஷ் உனக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம படிக்க வேண்டிய பாடம். மனைவிமார்களுடைய பேரை எல்லாரும் சுருக்கி கூப்பிடுவாங்க தான். ஆனால் இன்னைக்கு பல பேர் எப்படின்னா மனைவிமார்கள் பேரை செல்போனில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. பலா, முசிபத்து, இப்லீஸு. சில பேர் தான் பாசமாக பேர் நோட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். இன்னும் சில பேர் வைஃபு 1, வைஃபு 2, வைஃபு 3. என்னங்க இப்படி போகுது? இல்லைங்க, நமக்கு தான் பல திருமணத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. இப்படி போட்டாலும் பல மனைவி இருக்கிறதா நினச்சிப்போம். வைஃப் 1, வைஃப் 2. அடுத்தவங்க பார்க்கும் பொழுது என்னங்க அவங்க 2வது மனைவி கால் பண்ணுறாங்க, 2வது மனைவியா அப்படிலாம் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, பெரிய ஃபித்னாவை போயிடும். அப்போ மனைவிமார்களை அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. ஆயிஷா அவங்க மூச்சு வாங்குறதை கண்டுபிடிச்சி, ஆயிஷ் மாலக்கி, ஆயிஷா என்னாச்சு சொல்லு, ஏன் மூச்சு வாங்குது, நீ சொல்றியா இல்லைன்னா அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. ஒன்று நீ சொல்லு, இல்லை அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்து விடுவான். லதுக்பிரீனி அவுல யுஹ்பரன்னி அல்லதீஃபுல் ஹபீர், நீ எனக்கு தெரிவிக்கின்றாயா அல்லது நுட்பமான நுண்ணறிவாளன் அல்லாஹ் எனக்கு தெரிவித்து விடுவான். அப்போ நான் ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நானே சொல்லிடுறேன், நடந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் நடந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதரிடம் ஆயிஷா அவர்கள் சொல்லியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போதான் கவனித்து சொல்கிறாங்க, அன்த சவாத் அல்லதி ரஐது அமாமி, எனக்கு முன்னால் நான் ஒரு உருவத்தை கண்டேன், அது நீ தானா? ஏற்கனவே ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க, யாரும் தெரியலை. ஆயிஷா அவர்கள் சொன்னதற்கு பிறகு தெரிகிறது, அந்த உருவம் நீ தானா? ரொம்ப வேகமாக ஓடுற மாதிரி தெரிஞ்சேன், ஒரு உருவம் வேகமாக என்னை கடந்து சென்றதை போல் நான் உணர்ந்தேன், அந்த உருவம் நீ தானா? ஆமாம் நான் தான் உங்களை வாட்ச் பண்ண வந்தேன், கவனிக்க வந்தேன், நீங்கள் எங்கே போறீங்கன்னு பார்க்க வந்தேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் நினைக்கிறாயா? ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கேன், உனக்கு நான் அநியாயம் பண்ணுவேனா? உன்னை நான் ஏமாற்றி விடுவேனா? உனக்கென்று ஒதுக்கிய நாளில் நான் உனக்கு துரோகம் இழைப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை பல மனைவிமார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் நாட்களை பங்கிடுவதில் நீதத்தை, நேர்மையை கடைபிடிப்பது ரசூலுல்லாஹ்வை மிஞ்சுவதற்கு ஆளும். ஒருத்தவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாள்னா அந்த நாள் அங்கே தான் இருப்பாங்க. வேறு மனைவியர் வீட்டுக்கு செல்ல மாட்டார். வேறு மனைவியர்கள் நபிகள் நாயகத்தை அந்த நாளில் சந்திக்க விரும்பினால், வேறு எதுவும் ஆலோசனைகளை பெற விரும்பினால், கருத்துக்களை கேட்க விரும்பினால் ரசூலுல்லாஹ் எங்கே தங்கியிருக்கிறாங்களோ அங்கே வருவாங்க. அந்த அளவிற்கு நேர்மை ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்தது. தம்முடைய மரண தருவாயின் போது கூட, மரண தருவாய் வேலையில் இருக்கின்ற அந்த நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் அவர்கள் ஏனைய மனைவிமார்களிடத்தில் அனுமதி கேட்டாங்க. முடியலை, உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கிறது, நான் ஆயிஷா வீட்டில் தங்கி